எலெக்ஷன் முன்னாடி டிசம்பர் ஜான்ல நாங்க அப்ளை பண்ணிருந்தோம். அப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ்னால ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. எப்போ கார்டு வரும் பார்த்தா இப்போ ரொம்ப ஹாப்பி. சிஎம் சார் கையாலே வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன சொல்றது தெரியல, அங்க போய் என்ன நடந்ததுன்னே தெரியல. சோ கார்டு வர லேட் ஆனதுக்கு காரணம் வந்து சிஎம் சார் கையால தான் வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நாங்க நினைச்சு கூட பார்க்கல. சிஎம் சார் வந்து எங்க மக்களுக்காக வந்து அவர் இவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களின் திருக்கரங்களால் அவர் வந்து எங்கள ஒருத்தர் மாதிரி இருந்தாங்க, காமனா இருந்தாரு. எந்த ஒரு சிஎம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம எங்களை மாதிரி ஒரு பர்சன் மாதிரி அவங்க இருந்தாங்க. தொடர்ந்து அரிசி சக்கரை அவர்களை தொடர்ந்து ஃபர்சானா உபயோகமாகிற பொருள் தான் அவருக்கு தொடர்ந்து மோனிஷா அவர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் தான் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு. நான் ரேஷன் கார்டு வருமா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. 1 இயர் மேல ஆச்சு. ஆனா சிஎம் சார் வந்து அடுத்த கொஞ்சம் சில மாசத்துலயே எங்களுக்கு கையில கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு 1 இயர் ஆச்சு சார். அது அப்ளை பண்ணி 1 இயர் ஆச்சு. ஆனா எனக்கு வரவே இல்லை. இப்பதான் சிஎம் சார் வந்த உடனே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இனிமே எங்களுக்கு இந்த பெரம்பூர் தொகுதிக்கு நாங்க நினைச்சு கூட பார்க்க சந்தோஷங்க. இப்பதான் எங்களுக்கு கார்டே வந்துச்சு. எனக்கு அது கொடுப்பேன் சார் கையால வாங்கணும். அப்ளை பண்ணேன். அப்ப கூட அது எனக்கு இது ஆகல, அடிக்கடிக்கு இதுவாயிடுச்சு. எனக்கு 51 வயசு ஆகுதுங்க. எங்க மாமியார் கார்டுல எங்க வீட்டுக்கார பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் ட்ரை பண்ணி நான் அனாதி சொல்லி ட்ரை பண்ணி தான் வாங்கினேன். எனக்கு அப்பா அம்மா இல்ல, அவருக்கு அப்பா அம்மா இல்ல. நான் எப்படியே ட்ரை பண்ணி கேஸ் பில் எல்லாம் வச்சு வாங்கினேன் சார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். என்ன பேசினாரு உங்ககிட்ட? சந்தோஷமான்னு கேட்டாரு. சந்தோஷம் சொன்னேன். சக்கரை வாங்கினேன், பருப்பு வாங்கினேன், எண்ணெய் வாங்கினேன், அரிசி வாங்கினேன். என் கையில கட்ட வரல பிடிச்சி கைரேகை வச்சாரு. அதுவே பெரிய சந்தோஷம் எனக்கு. அவர் ஏதோ பேசல, நானும் பேசல, அவரும் பேசல. அவ்வளவுதான். கட்டிமா புடுமா கீழே போட்டுற போறேன்னாரு. சரியா? சரி சார். அதெல்லாம் கேட்கல சார், அதெல்லாம் கேட்கல. கேட்டுதான் பேசுறேன். கேட்கலையே. அந்த சந்தோஷத்தை நான் அப்ப அனுபவிக்கல சார். இனிமேல் அனுபவிப்பேன் அவரால. நல்லா இருக்குங்க சார். சிஎம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எழுதி போட்ட வரல, இப்பதான் எழுதி 2வது வாட்டி எழுதி போட்ட வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எனக்கு. ஓகே, என்ன சொன்னாரு? ஏதாவது கொடுக்கும்போது பேசினாரு உங்ககிட்ட? இல்ல, எதுவுமே பேசுறீங்க சார். தேங்க்ஸ் சொன்னேன் சார். சரி. நீங்க அப்ளை பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கிட்டத்தட்ட முன்னாடி அப்ளை பண்ணேன் சார். இப்போ அப்ளை பண்ணதும் வந்துச்சு சார். ஓகே, ஒரு 7 மாசம் ஆயிடுச்சு சார். ஓகே, எண்ணெய் அந்த மாதிரி தான் சார், பருப்பு. சரி. இப்போ இனிமேல் எப்படி இருக்கு இந்த மூவ்மெண்ட்? எப்படி இருக்கு? நீங்க எதிர்பார்த்தீங்களா சிஎம் கையில வாங்குவீங்க? இல்ல, எதிர்பார்க்கல சார். திடீர்னு ஷாக்கா இருக்கு சார் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சிஎம் கையில வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து கார்டு அப்ளை பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஆனா எனக்கு இப்பதான் கார்டு கிடைச்சிருக்கு. சாருடைய கையால் தான் கார்டு வாங்கணும்னு இருக்கு போல. இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். சார் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாரு, அதுவே போதும் எங்களுக்கு. ஆமா ஆமாங்க சார், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய பையன் பார்த்தானா இன்னும் ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவாங்க சார். ஆமாங்க சார். இல்லைங்க சார், நாங்க விட மாட்டாங்க. இப்போ குடும்ப அட்டை கொடுக்குறது குடும்பத்தோட வந்து வாங்குறது தான். குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்களை மட்டும் நீங்க கூப்பிட்டு குடும்ப அட்டை கொடுக்குறது எதுக்கு சார்? குடும்பத்தோட வரணும். போட்டோ விட்டுருங்க சார். குடும்பத்தோட அவங்க சாப்பிடவே இல்ல. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா நான் வெளியே இருந்து அவங்களை கான்டாக்டும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வெளியே இருந்து கஷ்டப்பட்டு பாத்துக்கின்னு ரொம்ப நொந்து போய் இது பாருங்க, தண்ணி வாங்கியிருந்தா கொடுக்குது. இதெல்லாம் கொஞ்சம் போலீஸ் வந்து எனக்கு அவ்வளவு சார், எனக்கு அவ்வளவு சார். அது ஒரு கவலை தான். என் பேர் சரத் சார். ஆமாங்க சார், நாங்க வந்து இங்க 1 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்கன்றதால நாங்க சீக்கிரமா வந்துட்டோம். சாப்பிடல சார் நானு. சரி, ஏன்னா கிரௌட் ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க 1 மணிக்கெல்லாம் வந்துட்டோம் சார். கிரௌட் ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க 12 o'clockலாம் ரீச் ஆயிட்டோம். பட் ஆனா உள்ள வர முடியல எங்களால. நாங்க கேட்டு உள்ள வந்தோம் நாங்க. ஆமாங்க சார்.
ஷர்மா நகர். எங்க அம்மா அப்பா வந்து ரெடில்ஸ்ல இருக்காங்க. நான் இப்பதான் மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆகுது. ஓகே. ஸோ ரேஷன் கார்டுக்கு புதுசு அப்ளை பண்ணிருந்தோம். நவம்பர் மாசம் அப்ளை பண்ணோம். இப்பதான் வந்துச்சு. வந்தது. உங்களுக்கு சொன்னாங்களா சிஎம் கையிலால் கொடுக்க போறாங்கன்னு? இல்ல தெரியாது, மார்னிங் தான் தெரியும், சடனா தான் தெரியும். நேத்து கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, கொடுக்குறோம் ரேஷன் கார்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அதோட மார்னிங் தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, சிஎம் தான் கொடுப்பாரு அப்படின்னு. கடைசி வரைக்கும் நம்பல. ஏன்னா சப்போஸ் அவருக்கு வேலை ஏதாவது வந்துடும், அவர் வெயிட் பண்ணி கொடுப்பாரான்னு தெரியல. 10 பேருக்கு தான் கொடுப்பேன்னு வேற சொன்னாங்க. இவ்வளவு பேருக்கு கொடுப்பாரான்னு தெரியல. பரவாயில்ல, வெயிட் பண்ணி இவ்வளவு பேருக்கு கொடுத்தாரு. 1 இயரா அப்ளை பண்ணோம், உடனே கிடைச்சிருச்சு. இது ஒரு பெரிய சந்தோஷம். இதை விட அதுதான் சார், அவரை பார்க்கறதே சந்தோஷம். அவர் கையால வாங்கினது இன்னும் சந்தோஷம், சொல்லவே முடியல. ஆமா, அவரை அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவரை பார்க்கணும்னு பார்த்தாச்சு. இன்னைக்கு வாங்கணுன்றதை விட அவரை பார்த்ததான் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்று. அவ்வளோ அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். இல்ல, அதான் கொடுக்கும் போது தேங்க்ஸ் சொன்னோம், வரும்போது நன்றிமானாரு. அதே அவ்வளவு சந்தோஷம். அவரு பேசுறது கேட்கறதே சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அவர் போட்டோ வீட்டுல வாங்கி வைக்கணும் ஆசை. இன்னும் வாங்கல, கொடுத்து வச்சுட்டேன், இன்னும் வீட்டுல வாங்கி வைக்கல. அதான், ஏன்னா இது வரைக்கும் எந்த சிஎமோட போட்டோ அப்படி வைக்கல. அவரோட போட்டோ வீட்டுல வாங்கி வைக்கணும். நீண்ட நாள் கனவு நிறைவேறிச்சு. ஆச்சு, சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.